சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. பிஎம் கிசான் வங்கி கணக்கு வச்சிருப்போருக்கு ரூ. 8,000 மத்திய அரசானது கொடுக்க போறாங்க. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்த நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்கிறார். இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் இந்த பட்ஜெட்டை ஆர்வமுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த முறை பட்ஜெட்டில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவியை அரசாங்கம் உயர்த்துமா அப்படின்னு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. தற்போது ஆண்டுக்கு ரூ. 6,000 இருக்கும் இந்த உதவித்தொகை ரூ. 8,000 உயர்த்தப்படுமா என்று ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். தற்போது பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூ. 6,000 நிதியுதவியை அரசாங்கம் வழங்கி வருகிறது. இந்த தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் 3 தவணைகளாக டெபாசிட் செய்யப்படுகிறது. இருப்பினும் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் விவசாய செலவுகள் கருத்தில் கொண்டு இந்த தொகை இப்போது போதுமானதாக இல்லை என்று விவசாய சங்கங்கள் மற்றும் விவசாய நிபுணர்கள் கருதுகின்றனர். எனவே 2026 பட்ஜெட்டில் இந்த உதவித்தொகை ஆண்டுக்கு ரூ. 8,000 அதிகரிக்க வேண்டும் என்று வலுவான கோரிக்கையை விவசாயிகள் சமூகத்திடம் எழுந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் விவசாய செலவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளது. விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், டீசல், மின்சார கட்டணம், நீர்ப்பாசன செலவுகள், டிராக்டர் மற்றும் பிற விவசாய உபகரணங்களின் விலைகளும் கடுமையாக அதிகரித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் ரூ. 6,000 உதவித்தொகை மிகவும் குறைவாக உள்ளது என்று அவர் கூறுகிறார்கள். அரசாங்கம் இந்த தொகையை அதிகரித்தால் சாகுபடி செலவுகள் மீதான அழுத்தம் ஓரளவு குறையும் என்றும் விவசாயிகள் உண்மையான நிவாரணத்தை பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவி அதிகரித்தால் விவசாயிகளின் வருமானம் நேரடியாக அதிகரிக்கும் என்று விவசாய நிபுணர்கள் கூறுகின்றனர். விதைகள், உரங்கள், விவசாய உபகரணங்கள் மற்றும் டிராக்டர்கள் போன்ற பொருட்களின் விற்பனை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் சிறு வணிகர்கள் மற்றும் கிராமப்புற சேவை துறைகளும் பயனடையும். இந்த வழியில் பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகரிப்பு கிராமப்புற தேவையை வலுப்படுத்த ஒரு முக்கிய நடவடிக்கையாக மாறும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். அரசாங்கம் 2018 டிசம்பரில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச அளவிலான நிதி பாதுகாப்பை வழங்குவதாகும். அப்போது முதல் இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். நேரடி நன்மையை பரிமாற பொறிமுறையின் கீழ் முழு உதவியையும் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படுவதால் வெளிப்படைத்தன்மையும் மேம்படுத்தப்படுகிறது. இதுவரை பிஎம் கிசான் தொகை அதிகரிப்பது குறித்து அரசாங்கத்திடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இருப்பினும் 2026 மத்திய பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த பணவீக்கத்தின் காலத்தில் பிஎம் கிசான் திட்டத்தில் கீழ் வழங்கப்படும் உதவியில் அதிகரிப்பை அரசாங்கம் அறிவித்தால் இது அவர்களுக்கு பெரிய நிவாரணமாகவும் கிராமப்புற பொருளாதாரத்திற்கு பெரிய உத்வேகத்தையும் அளிக்கும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். ஸோ இந்த 22வது தவணை பிஎம் கிசான் திட்டத்தில் ரூ. 8,000 மாறுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ இதை காரணமாக காட்டியே பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பட்ஜெட் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி அறிவிக்க போகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.